Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Mcash account வந்து என்ன மாதிரி ஸ்ரீலங்கால சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் தான் Mcash அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், கிளியராக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ Mcashன்னு சொன்னால் என்ன, அப்படி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வரும். சேம் வந்து Zcash மாதிரி தான் Mcash. அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே நீங்கள் நினைக்கலாம், ஒரு வாலெட், Zcash வாலெட். இப்போ வந்து நீங்கள் ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரோவல் பண்ணலாம் Zcashல. Mcashலேயும் வந்து நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலம் வித்ட்ரோவல் எடுக்கலாம் கேஷாக. அது மட்டும் இல்லை, இந்த Mcash வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து எஸ்எல்டி பில் பேமெண்ட் செய்யலாம், ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்டுக்கு வந்து பில் பேமெண்ட் செய்யலாம். மற்றது வந்து நீங்கள் ரீலோட் பண்ணலாம். ரீலோட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ வார வீடியோக்குள்ளே வந்து இந்த Mcash ஆப்பை வந்து தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனலில் வந்து வீடியோ போட முடியாத ஒரு நிலை, ஒரு 7 நாள் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஒரு சிலருக்கு வந்து தெரியலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுவேன். நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதுக்கான எண்ணம் கூட கூடிய சீக்கிரமே வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து Mcash அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட்டை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபிட்டலில் வந்து என்ன மாதிரி ஒரு Mcash அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, அதை தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோனில் டயல் பேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட மொபிட்டல் சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு #111# சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டயல் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் டயல் பண்ணதும் உங்களுக்கு வந்து வெல்கம் டு Mcash, ப்ளீஸ் செலக்ட் த ப்ரீஃபர்ட் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச லாங்குவேஜ் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கிலீஷை வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து 1 சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதும் இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் NIC, அதாவது நேஷனல் ஐடி நம்பர், அதை வந்து இதில் என்டர் பண்ணுறேன். ஓகே, அதையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்டை வந்து கொடுக்குறேன். சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து Mcashக்கான பின் வந்து 4 டிஜிட்டில் கொடுக்க வேணும். ஸோ எந்த பின் வந்து கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு கொப்பியில் வந்து நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த 4 டிஜிட் பின்னை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். ஓகே, அந்த 4 டிஜிட் பின்னை வந்து இதில் நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஎன்டர் பின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த 4 டிஜிட் பின்னை வந்து திரும்ப வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குது. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. கொடுத்தது உங்களுக்கு வந்து அக்ரி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நம்பர் 1 சொல்லி கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 1 கொடுத்துட்டு சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நார்மலாக இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். டியர் கஸ்டமர், யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட், இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து யாருக்காவது வந்தால் நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிற மொபிட்டல் பிரான்ச்சை வந்து கண்டெக்ட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அங்கே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி இந்த Mcash அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சிலருக்கு வந்து தான் இந்த பிரச்சனை வந்து வரும். டியர் கஸ்டமர், யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட், இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். இனி வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, ஓகே இப்போ வந்து Mcash அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. இனி வந்து செய்ய வேண்டியது மொபிட்டல் Mcash ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணும். ஸோ லிங்க் வந்து இதே வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச்சில் வந்து Mcashன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். Mcash மொபைல் ஆப்னு சொல்லி வருது, ஃபர்ஸ்ட்டில் Mcashன்னு சொல்லி வருது. எதை கிளிக் பண்ணாலும் ஓகே, Mcashை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள், இந்த லோகோவோட மொபிட்டல் Mcash இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேணும். பட் எனக்கு வந்து ஓப்பன் காட்டுது என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடித்தவங்க ஓப்பன் கொடுங்க. ஓகே,
அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இப்போ வந்து Mcash ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் சென்ட் மணி, பே பில்ஸ், ஷாப்பிங் வியா, லங்கா, QR அண்ட் மச் மோ. ஸோ என்னென்ன செய்யலாம்னு சொல்லி இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி பில் பேமெண்ட் செய்யலாம், அடுத்த வந்து ஷாப்பிங் பண்ணலாம் இதை வச்சுக்கொண்டு. ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ எந்த மொபிட்டல் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து Mcash அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் நீங்கள் கொடுத்த உங்களோட நம்பருக்கு வந்து 4 டிஜிட்டில் வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ண ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லொகின் வந்து கொடுங்க. லொகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4 டிஜிட் பின் வந்து கேட்பாங்க, அதாவது ரகசிய இலக்கம். அதாவது அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷார்ட் கோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற டைம் 4 பின் வந்து கொடுத்துருப்பீங்க 4 டிஜிட்டில். ஸோ அந்த 4 டிஜிட் பின்னை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுத்துட்டு அகெயின் வந்து லொகின் கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் Mcash ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் 500 ரூபா வந்து டாப்அப் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்களும் வந்து டாப்அப் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷின்லேருந்து கேஷாக கூட வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து தனியொரு வீடியோவை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன மாதிரி ஒரு Mcash ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு சொல்லி. ஸோ Mcashை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி தான் ஆப்பில் வந்து நீங்கள் லொகின் பண்ணுற மெத்தட். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.